அனைவருக்கும் வணக்கம். வண்டலூர் ஜூக்கு நாங்கள் போன எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். சென்னையில் தேனாம்பேட்டையில் இருந்து வண்டலூர் ஜூக்கு நாங்கள் 21G அப்படிங்கிற புதுசாக விட்டுக்கிற ஏசி பஸ்ஸில் தான் போனோம். நான், ஒய்ஃபு, பையன் 3 பேர். இது அவரோட சேனல் தான். ஸோ நமக்கு வீட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பஸ்ஸு கிடச்சிது. ரொம்ப தூரம் நடந்து போக தேவையில்லை. ஸ்டாப் ஆக்சுவலாக தூரத்தில் இருந்துச்சு. வரும்போதே பஸ் கையை காமிச்சோம். நம்ம நேரத்துக்கு அந்த வெயிலுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏசி பஸ், இந்த புதுசாக விட்டுருக்க எலக்ட்ரிக் ஏசி பஸ் கிடச்சிது. ஸோ வண்டலூர் வரைக்குமே நாங்கள் ஃப்ரீயாக போனோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏர்போர்ட் கிராஸ் பண்ணும்போது அந்த ஃபுல் கிளாஸில் பார்த்திங்கன்னா அங்கே நிற்கிற ஃப்ளைட் எல்லாமே நல்லா தெரிஞ்சுது. கிருனேஷ் நல்லாவே என்ஜாய் பண்ணார். ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ரெடியாக இருந்துச்சு. சும்மாவே ஃப்ளைட்னாலே ரொம்ப ஜாலியாகிடுவான். அது ஏர்போர்ட் கிராஸ் பண்ணும்போது அந்த சென்டரில் ஒரு அந்த கார்கோலாம் நிற்கும். அந்த இடத்துல பெரிய பெரிய ஃப்ளைட் நிற்கும். ஒரு ஃப்ளைட் நின்றுருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பர்சன் பட்டி நம்மளை பார்த்திங்கன்னா டிசப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படின்ட்டு அந்த ஃப்ளைட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது நாங்கள் 3 பேர் மட்டும் போகிறது இதுவே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம். கேட்டே இருப்பார். இந்த வட்டம் அவருடைய அந்த எக்ஸாம் லீவில் பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டோம். ஸோ அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற ரெட் கலர் பஸ் தான் நாங்கள் ட்ராவல் பண்ண பஸ்ஸு. ஸோ இதிலே பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் பஸ்ஸஸ் இருக்குது. அது ஏசி இருக்காது. ஆனால் இதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா குஷன், வண்டி நல்லா ஜாலியாகவே இருக்கும். ஸோ உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். அதுக்கப்புறம் யாராக இருந்தாலும் உள்ளே என்ட்ரி ஆனோடனே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபால்ஸ் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுப்பாங்க. அதேமாதிரி நம்மளும் ஃபுல்லாக அந்த ஃபால்ஸ் பக்கத்தில் நின்று அந்த ஃபோட்டோ சூப்பராக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே நல்லா மிருகங்கள் எல்லாத்தையும் பார்க்கறதுக்காக உள்ளே பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பி போயிட்டோம். ஸோ வண்டலூர் ஜூவில் ஆக்சுவலாக ஒன்று இது சொல்லிடுறேன். இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு மேப். ஸோ எப்படி போகணும் அப்படின்னு ஏகப்பட்ட மார்க்லாம் அங்கே இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டே ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். ஸோ இப்போது டீட்டெயில் சொல்கிறேன். வண்டலூர் ஜூவில் அடல்ட்டுக்கு 200 ரூபா ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. 5 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைகளுக்கு 50 ரூபா டிக்கெட் ப்ரைஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு இந்த சிங்கவால் குரங்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே வரிசையாக இருந்துச்சு. அவர் நல்லா ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவருக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் வண்டலூர் ஜூக்கு வர்றது. 2 வருஷமாக கேட்டே இருந்தார். அப்போ சின்ன பையனாக இருந்தார். ஸோ இந்த விடம் சரியான டைம் கிடச்சிது. அதனால் அப்படியே கூப்பிட்டு வந்துட்டோம். ஸோ தூரமாக இருக்கிற அந்த குரங்குகள் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டே வந்தார். ரொம்ப ஹாப்பியாக இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே அங்கேருந்து படிப்படியாக நடந்து லெஃப்ட் சைடே வந்தோன்னா லெஃப்ட் சைடில் இன்னொரு லெஃப்ட் ஒன்று கட்டாகும். அதுலேயே வந்தோன்னா ஃபுல்லாக பறவைகளுக்கு உண்டான இடங்கள் தான் அங்கே அதிகமாக இருக்கும். மயில் நீங்கள் கலர் கலராக பார்க்கலாம். வெள்ளை மயில், அப்புறம் நம்ம வழக்கமாக பார்க்குற அந்த ப்ளூ. ஏன்னா எல்லா மயிலுமே ஒரு ஆச்சரியம் என்னென்னா எல்லா மயிலுமே நல்லா தோகையை விரித்து நல்லா ஆடிட்டு இருந்துச்சு. நம்ம ஊர் சைடுகளில் பார்த்துருப்போம். தோகை விரிச்சிட்ருக்கோம். நம்ம பக்கத்தில் போனாலோ சவுண்டு கொடுத்தாலோ டக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த தோகையெல்லாம் மறுபடியும் அடிச்சுட்டு அந்த இடத்துல எஸ்கேப் ஆயிரும். ஆனால் இங்கே ஜூவில் இருந்த மயில்கள் எல்லாமே அவ்வளோ பேர் இருந்தாலுமே நல்லா தோகையை விரித்து நல்லா அவருடைய அழகை பார்த்திங்கன்னா மக்களுக்கு காமிச்சது. நல்லாவே எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஃபோட்டோ எடுத்தால் நல்லா போஸ் கொடுக்குது. நல்லா ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு மான்கள் கூண்டுலேயுமே அதிகமாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி அந்த ஜூ ஃபுல்லாக அவுட்டர் ஏரியாலையுமே மான் ஓடி சுற்றி வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ மான்னால் பெரிய பாதிப்பு இல்லை அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா ஸோ மான்கள் நம்ம நடந்து போகிற வழியிலே நம்ம பக்கத்துலேயே வருது. அடுத்த ஒரு வீடியோவில் காட்டுறேன் பாருங்களேன். ஸோ அதுக்கப்புறம் பறவைகள், வித்தியாசமான பறவைகள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கு முன்னாடி சொன்னாலே அந்த மான் இது பார்த்திங்கன்னா நம்ம நடந்து போகிற இடத்துல நிற்கிது. இதுக்குன்னு தனியாக கூண்டு எதுவும் கிடையாது. ஸோ நாங்கள் போய் இதை தொட்டுலாம் பார்த்தோம். கிருனேஷ் அந்த மானை போய் பக்கத்தில் இருந்து கையை வச்சு பார்த்தான். ஸோ அது மாதிரி நான் தான் தூக்கிட்டு போனேன். ஆனால் ஒரு சின்ன பயம் இருந்துச்சு தம்பி தூக்கிட்டு போகிறதுனால. திடீர்னு காலை கீழே இழுத்து எத்திருமோ அப்படின்ற ஒரு சின்ன பயத்தோடு தான் பக்கத்தில் போனேன். ஆனால் அது எதுவுமே பண்ணலை. ஏன்னா நல்லா கொம்புலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ தொட்டார், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மானுக்கு அந்த கொம்பு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. சரி வேணாம், ஒரு தடவை தொட்டால் போதும் அப்படின்னு தொட்டுட்டு அந்த இடத்த விட்டு நாங்கள் எஸ்கேப் ஆகி கிளம்பிட்டோம். ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி மான்கள் நல்லா வெளியே சுற்றுறதுனால இவங்க கொண்டு போகிற அந்த ஏதாச்சும் சாப்பிட்றாங்க செய்கிறாங்க அப்படின்னா அங்கே உள்ள குப்பை தொட்டி மாதிரி பார்த்திங்கன்னா வைக்கிறாங்க. ஏன்னா உள்ளே பிளாஸ்டிக் அலோடு கிடையாது நமக்கு. ஆனால் உள்ள கடைகளில் பார்த்திங்க அப்படின்னா
அங்கே விற்கிற அந்த ஐஸ்கிரீமாக இருக்கட்டும், அதை சாப்பிட்ற சாப்பாடு பிளேட்டு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டஸ்ட்பினில் போடுறோம். அந்த டஸ்ட்பினில் இருக்கிற வேஸ்ட்டை வந்துட்டு இந்த மான்கள் வந்து இழுத்து போட்டு சாப்பிடுது. அது உடல்நலக்குறைவு கூட ஏற்பட்டுச்சு அப்படின்னு வந்து ரீசெண்டாக நியூஸில் பார்த்தேன். ஸோ கவனமாக இருங்க. கொஞ்சம் அங்கே வேலை செய்கிறவங்களுமே கவனமாக இருக்கணும். நம்மளுமே பிளாஸ்டிக் கொண்டு போய் தவிர்த்துக்கணும். கிடைக்கிறதெல்லாம் வந்து மான் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப பார்க்கறது கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான். அந்த மான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மிகப்பெரிய மிருகங்கள்லாம் பார்க்கறதுக்கு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் வந்து நாங்கள் பார்க்கல, மிஸ் பண்ணிட்டோம். பெரிய அந்த ஒரு மாடு ஒன்று, எருமை மாடு ரொம்ப பெருசாக இருந்தது. அது பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் அந்த பார்க்குறத வந்து மிஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த வான்கோழி நல்லா இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னாரு. இதை பாருங்கள், எருமை மாடு. இந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கும் அப்படின்னு நாங்கள் இந்த இடத்த கிராஸ் பண்ணதுக்கப்புறம் சொன்னாங்க. அது பக்கத்தில் தான் சிங்கம் இருக்கும் அப்படின்னு. ஸோ நாங்கள் வந்து இந்த இடத்த விட்டு மிஸ் பண்ணிவிட்டு நாங்கள் போயிட்டோம். போகிற வழியிலேயே ஐஸ்கிரீம் கேட்டார். சரின்ட்டு உட்காந்து அங்கே உள்ளேயே லோக்கலில் வந்து ப்ரைவேட்டு கம்பெனியும் சேல் பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டும் சேல் பண்ணுறாங்க. அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கரடி பார்க்க வந்தாச்சு. கரடி நல்லா அங்கிட்டு போயிட்டு கரெக்டாக அதுக்கு அந்த வீடியோ எடுக்கிறாங்க எல்லாமே வந்து அதுக்கு தெரியுது. கரெக்டாக வருது, போகுது, மக்கள்கிட்ட வருது, போஸ் கொடுக்குது. அதுவுமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா ஜாலியாக இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கே உள்ள சாப்பாடை பற்றி சொல்கிறேன். சாப்பாடு வந்து சொன்ன மாதிரி ப்ரைவேட்லேருந்து இருக்குது, கவர்மெண்ட்லேருந்தே வச்சுருக்காங்க. நல்லா ஒரு என்ன சொல்ல வரேன், பே பண்ணுற அமௌண்ட்டை தான் இருக்குது. ஒரு ரீசனாக தான் தெரிஞ்சது. பிரெட் ஆம்லேட் இருந்து சாட் ஐட்டம்ஸு, சாண்ட்விட்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருந்துச்சு. ஐஸ்கிரீம், ஜூஸ் அப்படின்னு நல்லாவே இருந்தது. 2-3 இடங்களில் நடந்து போகும்போது வந்து கடையில் வச்சுருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துலலாம் வந்து நமக்கு அந்த கரடி பார்க்கும்போது ரொம்ப பக்கமாக தெரிஞ்சிச்சு. நேரில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு நேரில் பார்க்குற ஒரு ஃபீலு. ரொம்ப பையன் வந்து கிருணேஷ் ரொம்ப என்ஜாய் பண்ணார். அதுக்கப்புறம் தான் நாங்கள் எங்கே கிளம்புனோன்னா பெங்கால் டைகருக்கு பார்க்க வந்துட்டோம். ஸோ 2 டைகர் இருந்துச்சு. அங்கே என்ன பண்ணுறாங்க, நம்ம மக்கள் பார்க்க வந்திருக்கிறதுனால உள்ளே மொத்தம் 2 டைகர் இருந்துச்சு. ஒன்று தான் வெளியே வந்துச்சு, இன்னொன்று வரல அப்படின்னு அந்த பக்கம் இருந்து அங்கே ஒர்க் பண்ணுறவங்க வந்து அந்த டைகரை வந்து நமக்காக அங்கே உள்ளேருந்து அமுச்சு விட்றாங்க, கதவை தட்டி செஞ்சு. ஸோ அது அவங்க பயந்துக்கிட்டு நம்ம பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக வருது. உண்மையிலே பக்கத்தில் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே அவ்வளோ த்ரில்லாக இருந்துச்சு. தூரமாக நம்ம டிவியில் பார்த்துட்டு பக்கத்தில் போக நம்ம ஒசரத்துக்கு இருக்குது. அது இதோட கையும் காலும் பார்த்தீங்கன்னா இந்த ஓங்கி அடித்தா ஒன்றுட்ட வெயிட்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி அதனுடைய கைகள் எல்லாமே அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். பார்க்கறதுக்கு த்ரில்லாகவும் இருந்துச்சு. சரின்ட்டு அந்த இடத்துலையே நின்று நான், கிருணேஷ், ஒய்ஃப் ரூபி மரியா எல்லாமே நல்லா செல்ஃபி வீடியோ, அந்த வீடியோ அப்படின்ட்டு பேக் அண்ட் வீடியோலாம் எல்லாம் எடுத்தோம். அது நல்லா பக்கத்தில் வந்துட்டு போனது வீடியோவில் பாருங்கள், நல்லா தெளிவாக தெரியும். ஆஃப்டர் லாங் டைம் நான் அங்கே போயிருக்கேன். ஆனால் ரொம்ப வருஷம் கழித்து நானுமே ரிட்டர்ன் வந்து நான் போகிறேன். நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நீங்களே பாருங்களேன். மக்களுமே ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அந்த எருமை மாடுக்கு அப்புறம் வர்ற மிக முக்கியமான மிருகம் அப்படிங்கிற காரணத்தினால நீங்கள் பாருங்கள், பக்கத்தில் நிற்கிதா, பக்கத்தில் வந்துட்டு ஃபேஸை காமிச்சிட்டு எஸ்கேப் ஆகி போகிறாங்க இங்கேருந்து அங்கே. ரொம்பவே த்ரில் தான். ஆனால் உண்மையிலேயே எல்லாம் டிவிலையும் ரோட்லேயும் தெரியாமல் பார்த்துட்டு பக்கத்தில் பார்க்கறது பயங்கரமாக இருந்துச்சு. ஏகப்பட்ட விலங்குகள் இருக்குது உள்ளே. நல்லா அந்த முக்கியமான விலங்குகள்லாம் இந்த மாதிரி மறைச்சி வச்சுருக்காங்க. ஸோ பக்கத்தில் இன்னொரு டைகரும் வந்துட்டாங்க. நீங்கள் பாருங்களேன், இந்த வீடியோவில் நல்லா உங்களுக்கு தெரியும். ஃபேமிலியோடு கூப்பிட்டு போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு உண்மையிலே நல்ல ஒரு ஸ்பாட்டு வண்டலூர் ஜூ. ஆனால் என்ன, கொண்டு போகிறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணி வச்சுக்கோங்க, வெயில் சமயம் அப்படிங்கிறதுனால. ஏன்னா ரொம்ப தூரம் நடக்க முடியாதவங்களுக்குன்னே வந்து பார்த்திங்கன்னா வண்டிகள் வச்சுருக்காங்க. ரொம்ப தூரம் நடக்கணும், செய்யணும். ஸோ ரொம்பவே கவனமாக தண்ணி பாட்டிலு எல்லாம் எடுத்துகிட்டு போங்க. அங்கங்கே தண்ணி ஃபில் பண்ணுறதுக்கு குழாயுமே வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உண்மையிலே பெட்டராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு வசதி வந்து பேட்ரி கார் இருக்குது. அதுக்கப்புறம் சைக்கிள் இருக்குது. சைக்கிள் நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். 2 பேர் உட்காந்து போகிற மாதிரி, 3 பேர் உட்காந்து போகிற மாதிரின்னு சைக்கிள்ஸ் இருக்குது. அவங்க வச்சுருக்க பேட்ரி கார் இருக்குது. பேட்ரி காரில் போனீங்கன்னா
அந்த கார் எங்கெல்லாம் நிப்பாட்டுறாங்களோ அங்கேருந்து நீங்கள் ஜஸ்ட் ரிவ்யூ பார்க்க முடியுமே தவிர, இந்த மாதிரி பக்கத்தில் போய் நின்று பார்க்க செய்யலாம் உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து 1 ஹவரோ 1.5 மணி நேரமோ டைம் வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே அந்த அந்த இடத்துக்கு போய் ஆகணும். ஸோ இந்த கார் பார்க்கலாம், இது இந்த கார் தான். இந்த இடம் இது அதாவது உள்ள ஒரு இடத்துல வந்து யூட்டர்ன் பண்ணி கூட்டு போயிடுவாங்க. ஸோ எல்லா மிருகங்களையும் பார்க்க முடியுமா அப்படின்னா கேள்விக்குறி தான். வண்டியில் உட்காந்தே பார்க்கலாம். ஒரு சில பேர் நடக்க முடியாதவங்க வந்துட்டு வண்டியிலே உட்காந்துப்பாங்க. சில பேர் வந்து வண்டியிலேருந்து நடந்து வந்து பார்த்துட்டு போவாங்க. அதுக்குமே ஒரு டைம் தான், 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படின்னு தான். நீங்கள் நடந்து போய் மிருகங்களை பார்க்குறது தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ஐடியா. அதே மாதிரி சம்மர் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயமும் வந்து பண்ணியிருந்தாங்க. நல்லா தண்ணிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஸ்ட்டுலாம் வைப்பாங்கள்ல, அதே மாதிரி நல்லா இந்த இடத்துல என்ன இருந்துச்சு, ஜிராஃபி நிற்கிதுங்க. ஜிராஃபி ஃபஸ்ட்டு சொன்னது இந்த இடம் தான். நல்லா மேலெல்லாம் வாட்டர் ஃபுல்லாக பைப்பில் தட்டி நல்லா மிஸ்ட்டு மாதிரி நல்லா சாரல் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வர வச்சுருந்தாங்க. ஏன்னா சம்மர் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் அவங்க பண்ணி வச்சுருந்தது வந்து உண்மையிலே பெட்டராக ஆச்சு. இந்த வசதி வந்து ஏகப்பட்ட பேத்துக்கு சின்ன குளிர்ச்சியை கொடுத்துச்சு. மேலேருந்து தண்ணியெல்லாம் லைட்டாக விழுகும்போது கொஞ்சம் அந்த வெயில் வந்து அடங்கும். ஸோ இது ஒரு நல்ல வசதி கவர்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏகப்பட்ட வசதிகள் உள்ளே இருக்குது. ஆனால் நீங்கள் நடக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் தான் வேணும். நடக்க முடியாத வண்டி எடுத்துக்கோங்க, இல்லையா சைக்கிள் எடுத்துக்கோங்க. குழந்தைங்கள கூட்டு போகும்போது ரொம்ப கவனமாக நல்லா கேப் ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க. மெயினாக தண்ணி தாங்க. அதுக்கப்புறம் என்னங்க, எல்லா மிருகங்களையும் பார்த்துட்டு நல்லா பார்த்தோம். கடைசியாக வந்து இந்த குரங்குகள் பண்ணுற சேட்டைகளை வந்து பையன் அவ்வளோ ரசித்து பார்த்தாங்க. ஜம்ப் பண்ணி விளாண்டுட்டு இருந்துச்சுங்க. சூப்பராக விளாண்டுச்சுங்க. அதை பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். இந்த ஜம்ப் பண்ணி அந்த கிளையிலேருந்து இந்த கிளைக்கு போகிறது, இந்த கிளையிலேருந்து அங்கிட்டு போகிறது அப்படின்னு. நல்லா 2 பேரும் நாங்கள் 3 பேருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆனால் நேரம் ஆக அவனுக்கு கால் வலிக்க ஆரம்பிச்சு, அவருக்கு பாத்ரூம் வந்துருச்சு. அதனால் அவரை நாங்கள் கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன, டயர்டாகி உட்காந்துச்சு ஒரு ஓரமாக. போதுண்டா, கொஞ்சம் நேரம் ஆகட்டும்டா, அதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு நல்லா செதுக்கி வச்சுருந்தாங்க ஒரு மரத்தினாலான ஒரு சேர். அதுக்கப்புறம் உள்ளே இருந்த கடையில் ஒரு பிரெட் ஆம்லெட் ஒன்று வாங்கிட்டு, சொன்னேன் இல்லையா ஏற்கனவே, நல்லா இருந்துச்சு பிரெட் ஆம்லெட்டு. ஸோ பிரெட் ஆம்லெட் வாங்கிட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு நாங்கள் 3 பேரும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி, அதுக்கப்புறம் வேறு என்ன, முதலைகள் இங்கே ரொம்பங்க ஏகப்பட்ட பேரில் நமக்கு முதலை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பல வெரைட்டி பேர் சொல்கிறாங்க. ஒவ்வொரு பேராக வந்து பார்த்திங்கன்னா முதல்ல எல்லாம் தண்ணிக்குள்ளே கிடக்கு, முதல்ல மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவ்வளோ வெரைட்டி இருக்குது. இதை பார்க்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வெரைட்டியாக வந்து பார்த்திங்கன்னா முதலைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்னேக் பார்க்குக்குள்ளே போயிட்டோம். உள்ளேயே அந்த மியூசியமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸ்னேக்ஸ் எல்லாமே வந்துட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்னேக்ஸ் மட்டும்தான் வந்து வெளியே வந்து இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த பாருங்கள், இதுக்குள்ளே எத்தனை பாம்பு இருக்குன்னே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தெரியல. ஸோ அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நல்ல மலைப்பாம்புகள், இது நம்ம பார்த்தது சாரப்பாம்பு, இதுக்கப்புறம் மலைப்பாம்பு இருக்குது. மலைப்பாம்புக்கு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடை வச்சுருக்காங்க. நல்லா ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். ஆனால் பையனுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால ரொம்ப ஆசையாக வந்து பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பாம்பு பார்க் பார்த்தோமா. அதுக்கப்புறம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக ஃபிஷ் அக்வேரியமுக்கு வந்து நாங்கள் வந்துட்டோம். வந்து பார்த்திங்க ஷாக்காகி பார்க்குறோம், அம்மா பாம்பா அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டு நல்லா ஜாலியாக பேசிட்டு வந்தான். உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைமும் வந்து இன்னொரு தடவை நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லி வச்சுருக்கான். எங்கே நமக்கு தான் டயர்ட் ஆகுது, அவங்க டயர்டே ஆக மாட்டுறாங்க. இது ஃபுல்லாக முதல்ல தாங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாக முதலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நேரம் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். முடியல, காலையில் வந்து கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. நடந்து அவரும் டயர்டாயிட்டார். அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு நேராக ஃபிஷ் அக்வேரியமுக்கு நாங்கள் வந்து டைரெக்டாக வந்து அங்கே போயிட்டோம். அதுக்குள்ளே போயிட்டு நல்லா டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ்ஷஸ் எல்லாம் முதல்ல தெரியுது அவங்களுக்கு இந்த வீடியோவில். அங்கே இருக்குது பாருங்கள், படுத்துருக்கிறது எல்லாமே முதல்ல தான். இவர் வேறு அடிக்கடி பக்கத்தில் இருக்கிற பேக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போகலான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார்.
எல்லோரும் கொஞ்சம் அவேர்னஸாக இருந்ததுனால அவங்கவுங்க பொருளை அவங்கவுங்க பாதுகாத்துக்கிட்டாங்க. அப்படியே அதை முடித்தோம் அப்படின்னா அங்கேருந்து ஃபிஷ் அக்வாரியம் சொன்ன மாதிரி உண்மையிலேயே கரெக்டாக ஃபைனல் டச் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வேறு லெவல் இருந்துச்சு. நல்லா வித்தியாசமான நான் பார்க்காத மீன்கள் எல்லாத்தையும் உள்ளே வச்சுருந்தாங்க. இவ்வளோ மிருகங்கள் பார்க்கும்போது என்ஜாய் பண்ணாத பையன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நல்லா என்ஜாய் பண்ணான். ஆமாம், இது வந்து ஆமைக்குன்னே தனியாக ஒரு கண்ணாடி மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கே உள்ளே இருட்டாக இருந்துச்சு ரூம். நல்லா பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இவ்வளோ பாருங்களேன், பக்கத்தில் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு வீடியோ. தண்ணிக்குள்ளே போய் அதை எப்படி போகுது வருது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கெல்லாம். இது வந்து ஆமைக்குன்னே தனியாக இருக்கிற ஒரு இடம். ஃபுல்லாக டார்க்காக இருக்கும் அந்த இடம் உள்ளே போகிறதுக்கு வரும்போதும். அதுக்கப்புறம் அங்கேருந்து முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இங்கே என்ன இருக்குன்னு தெரில எனக்கு. இப்போது வீடியோ எடுக்கும் போது ஞாபகம் இருந்துச்சு, இப்போ தெரியல என்னென்னு. அதனால் நான் என்னன்னு சொல்லலை. இவர் மேலே உட்காந்துக்கிட்டாரு கிருணேஷ் பாண்டி. நமக்கு கையில் அப்புறம் ஃபுல்லாக ஃபிஷ் மியூசியம் அக்வாரியம் எல்லாமே பார்த்துட்டு நாங்கள் வீடு கிளம்பிட்டோம். ஸோ உண்மையிலே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எங்கள் 3 பேர்த்துக்குமே. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு விலாகில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.